ஆமாங்க டிரைவர் சொந்தங்களே, தமிழகத்தில் டிசிசியோடைய பணி நியமனம் தாமதமாகும் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் போயிட்டுருக்கு. ஸோ டிரைவர் சொந்தங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் அதை பற்றின ஒரு முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க டிஎன்எஸ்டிசியோடைய டிசிசி நியமனத்தை பற்றின வீடியோ மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் இது மட்டும்தான் இருக்கும். இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள், இல்லைனா தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேண்டாம் அப்படின்ட்டு வலியுறுத்தப்படுகிறது. ஸோ முழுக்க டிசிசியோடைய பணி நியமனம் எப்பொழுது என்ற யூகங்களின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை பார்க்கலாம், இல்லைனா வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேண்டாம் என்று வேண்டுகோளோடு கேட்டுக்கொள்கிற மக்களே. ஸோ தமிழகத்தில் கடந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அதற்கு ஜூலையில் தேர்வுகளும் நடத்தினாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அதற்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரு கொடுக்கல. ஸோ கடந்த அக்டோபர் நவம்பரில் செய்முறை தேர்வு, டிசம்பர் வரைக்குமே செய்முறை தேர்வுகளையும் நடத்தி முடித்தாங்க. ஆனால் அப்பாயின்மெண்ட் லெட்ரு இன்னமும் வந்த பாடில்லை மக்களே. அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ வெளியாகும், இன்றைக்கி வெளியாகுமா, நாளைக்கு வெளியாகுமா அப்படின்ட்டு ஒவ்வொரு தரப்பு மக்களுமே கெஞ்சிட்ருக்காங்க. டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே எல்லா வேலையும் விட்டுட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா அப்படின்ட்டு கெஞ்சிட்ருக்காங்க. ஸோ இவர்களுக்கு டிஎன்எஸ்டிசி கூறிய பதில்களை பற்றி தான் இந்த வீடியோவில். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிப்போவில் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட தகவலை நாமளும் கேட்குறோங்க. ஸோ அந்த அதிகாரிகள் குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் தான், யூகங்களின் அடிப்படையில் தான் இந்த ஒரு வீடியோ ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றத ஒரு கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருக்குண்டான பணி நியமன ஆணைகள் பார்த்திங்கன்னா வெளியாகுவதில் சற்று தாமதங்கள் இருக்கின்றன மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அதிகளவு பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் தான் எடுக்கிறாங்க. 3274 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க சென்ற ஆண்டில். இதை ஃபில் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னமும் வெளியாகலை. மக்கள் டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அறிவிப்பு எப்போ வரும், எங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, ஒரு சில மாவட்டங்களில் வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாமே வாரிசுரிமை போஸ்ட்டு தாங்க போட்டிருக்காங்க. அது எல்லாமே தெரிஞ்சுக்கினீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸோடைய போஸ்ட் இன்னும் அப்டேட் பண்ணலை. போஸ்ட் இன்னும் யாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல. ஸோ வாரிசுரிமை போஸ்டர்ஸ் எல்லாமே தற்சமயம் முடிக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக இந்த டிரைவர் கம் கண்டக்டருக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும். ஸோ ஒருவேளை தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட், தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு படுத்தப்பட்டால் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரு கொடுப்பதில் தாமதம் கண்டிப்பாக இருக்கணும். தேர்தல் முடிஞ்சு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற யோகம் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்களே. ஸோ இதுபடியும் நடக்கலாம். ஒருவேளை இதற்கு முன்னாடி இந்த ஒரு டெட்லைன் அப்படின்னா February 17 தான் நம்ம சொல்லலாம். இந்த February 17 உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தேர்தல் தேதிகள், தேர்தல் விதிகள் நம்ம அமலுக்கு வந்துடும். அதற்கு பிறகு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட் லெட்டர் பெறுவதில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படலாம். ஸோ அதற்கும் நீங்கள் தயாராகிக்கோங்க. முன்கூட்டியே மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே, எக்ஸ்பைரி ஆன சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ரிகாஷன்ஸ், ஓகேங்களா. அடுத்து 2026 இந்த ஆண்டோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வெளியிட போகிறாங்க? 2005 இன்னும் போடல, இதில் நீங்கள் 2026 நோட்டிஃபிகேஷன் போயிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். நடந்துகிட்டே தாங்க இருக்குது. ஆண்டுகள் ஓடிட்டு தான் இருக்குது. போக்குவரத்து கலையில் ரிட்டையர்மெண்ட் பீப்புள் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் போட்டே தான் இருக்காங்க. இதன் அடிப்படையில் இப்போ வேக்கன்சிஸ் எப்போ போடுவாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்குண்டான நோட்டிஃபிகேஷனே கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மார்ச் முதல் வாரம் அதிகபட்சமாக சொல்லலாம். மார்ச் முதல் வாரத்தில் 2026 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுமே இன்க்ளூட் செய்ய போகிறாங்க. இதை நம்புங்க மக்களை, இது கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் இந்த தகவலை உங்களுக்கு உடனுக்குடன் நாம் தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்க இன்னொரு ஒரு சில வாரங்கள் இருக்குது. அதுக்குள்ளார டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்க. ஏஇஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அடுத்து ஒரு தகவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப
இதற்கு நான் என்ன பண்ணணும், நான் அடுத்த ஆண்டு இந்த ஆண்டோடைய போக்குவரத்து கழகத்தில் நான் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்க ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக கொடுக்குறாங்க. அதை எடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக கண்டக்ட் லைசன்ஸை எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.